இருக்கிற அரசியல் தலைவர்களில் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவான அனுபவமும் நிறைவான செயல் திட்டம் வச்சிருப்பார். நீங்கள் போன தேர்தலில் 21 சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி 60 இடம் கேட்டாங்கலாம் செய்திகள் வந்தது. அதுக்கான முயற்சியில் அவங்க இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு சுகமான நிலையில் அவங்க அந்த கூட்டணியில் அவங்க இடம்பெற்றாங்க. இதுதான் இப்போவும் நான் சொல்கிறேன், எங்களுடைய நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு தேவையான இடங்களில் நாங்கள் போட்டியிடுவோம். அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லை. அதை போலவே தோழமை கட்சிகளுக்கு உரிய இடத்தை தருவோம். அதுலேயும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு இடத்தில் போட்டியிடாமல் தோழமை கட்சியை நிறுத்துகின்ற போது அது எங்களுடைய எதிரணிக்கு திமுகவுக்கு வாய்ப்பாக வந்துடக்கூடாது.